வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எனக்கு தெரிஞ்ச நம்ம சேனல் ஆரம்பிச்சிலிருந்து ஒருத்தரை பற்றி பேசுங்க அப்படின்னு இவ்வளோ பேர் நம்ம இன்பாக்ஸுக்கு வந்ததில்லைங்க. தொடர்ந்து எல்லா நாட்களும் வந்துட்டுருக்கீங்க. எனக்கு முதல்ல அவரை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் கேட்குறீங்கன்னு ரிசர்ச் பண்ணோம். கண்டிப்பாக நம்ம பேச வேண்டிய விஷயன்றதை மக்கள் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா நாம் எடுக்கிற கான்டென்ட்ஸ் பெரும்பாலும் நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் மட்டும் தான். அந்த வகையில் இந்த கான்டென்ட் நம்ம பெருசாக பேசியே ஆகணும். வேடன் கேரளாவை கலக்கிட்டு இருந்த ரேப்பர் இப்போ இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வச்சிருக்காருல, அந்த வேடன் யார்? ஒரு ரேப்பரை எதுக்காக பல கட்சிகளும் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க? இன்னும் பல கட்சிகள் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ரேப்பருக்கு எதுக்காக இவ்வளோ அரசியல் கட்சிகள் உள்ள புகுந்து சப்போர்ட் எதிர்ப்புன்னு தெரிவிக்கணும்? இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் மினிமோல். நம்ம கேரளோட பாலக்காடு இருக்குல்ல, அதோட நகராட்சி பாஜக கவுன்சிலர். இவங்க மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுக்கு ஒரு புகார் மனுவை எழுதி அனுப்புகிறாங்க. அதில் என்ன தெரியுமா குறிப்பிட்றாங்க? மோடி அவர்களை, பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்தி இங்கே ஒரு பையன் பாட்டெல்லாம் பாடியிருக்கான், அவனே எழுதி பாடியிருக்கான். அதில் சில வரிகளை பற்றி சொல்லணும்னா, தேசம் வாள் ஏந்தியவரின் கைகளில் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா போலி தேசியவாதின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இது போல அந்த நபர் குறிப்பிட்டிருக்கான் அந்த பாடல் வரிகள்னு சொல்லிட்டு. இலங்கையை பின்னணியாக கொண்ட பையனா அவன். ஏதோ உங்கள் அம்மா இலங்கையை சேர்ந்தவங்களாம். ஸோ என்னையே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கீங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேப்பர் மக்களே. ஆனால் என்னைய இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் இலங்கையை பேஸ் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த தமிழீழ அமைப்பு அது பல பேருக்கு இப்போ கண்ணு முன்னாடி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது. அடுத்து இவங்க பேர் சசிகலா. இந்த சங் பரிவார் அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மினிமோல் அவர்கள் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆமாம், அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு. இதில் ஒரு பகுதியாக தான் இவங்களும் முன் வராங்க. இவங்க யார் தெரியுமா? இந்து ஐக்கிய வேதித்தோட தலைவர் சசிகலா அவர்கள். கடந்த 21 பாலக்காடு ஒரு மாநாடுங்க. அந்த மாநாட்டில் பேசுகிறப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் இருக்கு. இதுக்கு மினிமோலோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் அவங்க பயங்கரமாக கொதிச்செழுந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக 4 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த ஒரு பாட்டு. அந்த பையன் பெரும்பாலும் யூடியூப்பில் தாங்க பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாப்புல அந்த ரேப்பர். அப்போ வெளியான பாட்டு, அதை பற்றி இப்போ அவங்க மேடையில் அப்படி கொதிச்சு பேசினாங்க. அவங்க பேசினதில் உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக உடன்பாடு இல்லை. நான் அந்த கட்சி இந்த கட்சி, அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் அதெல்லாம் இல்லை. பொதுவாக எப்பவுமே ஒரு கான்டென்ட் அணுகுவோமா, அது போல் இதையும் அணுகுவோம். மேலே அந்த பையன் சட்டையே போடாமல் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இது சமூக கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அப்படின்னு பார்த்தா நாம் ஒரு 100 வருஷம் முன்னாடி என்ன உடை அணிஞ்சிருந்தோம் அதை தான் இப்போயே போட்டுட்டு இருந்திருக்கணும். ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மனுஷனை எடை போடவே போடாது. இது என்ன உங்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. புரிஞ்சாலும் அரசியல் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ரேப் இருக்குல்ல, அதுக்கும் SC/ST பிரிவை சேர்ந்தவருக்கும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. இந்த பையன் பட்டியலின வகுப்பை சேர்ந்த பையன் தாங்க. ஸோ இது ஒரு குறையா இங்கே. ரேப்புக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. இந்த ரேப்புன்ற டேர்மே இவங்களுக்கு பெருசாக புரியல. அதான் உண்மை. இது போல் குற்றம் சாட்டுறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ரேப் இசையை கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக ஸ்ருதிலாம் சேர்த்து வச்சு நீங்கள் கரெக்டாக ஸ்கேலில் பாடணும் அப்படின்லாம் இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்க வழிகள் இருக்குல்ல, அந்த குறிப்பாக சொசைட்டி அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இருக்குல்ல, அடக்குமுறைகளுக்கு எதிரான குரல் இருக்குல்ல, அதை அழுத்தந்திருத்தமாக வார்த்தைகளாக ஒழிப்பாங்க. அருணகிரிநாதர் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தோட பெரிய ரேப்பர்னா ரேப்பர்னா அவர் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். நீங்கள் சார்ந்த மக்கள் படுற துன்பத்தை எல்லாத்தையும் பாடல் வரிகளாக சொல்ல விழைறீங்க. ஆனால் இப்போ இருக்க பாடல் வரிகளை சொன்னால் பல பேர் கனெக்ட் ஆக மாட்டாங்க, 100ல் 1 போயிடும். இதுக்காகவே ரேப்பை கொண்டு வந்தாங்க. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் பயங்கரமான ஃபேமஸுங்க அது. அமெரிக்கன்ஸ்லாம் ரேப்பில் பின்னி படம் எடுப்பாங்க. அங்கே இருக்க ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, அவங்களில் பெரும்பாலும் இது போல் வழிகளை சொல்கிறதுக்காக அந்த ரேப் இசையை பயன்படுத்தினாங்க, புரட்சியை ஏற்படுத்தினாங்க. அதோட தாக்கம் இந்தியாவிலேயே வந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த தாக்கம் இப்போ இருக்க ஹெவியாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இசையில் எவ்வளவோ ஜான்ராஸ் இருந்தாலும் அதில் ரொம்ப யூனிக்காக சொசைட்டியோட நலன் சார்ந்து இருக்க ஒரு ஜான்ரானா ரேப்பை நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ரேப்புக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இதை பற்றிலாம் தெரியாமல் சட்டை போடாமல் பாடுறான் SC/ST பிரிவை சேர்ந்த ஒரு பையனுக்கு ரேப்புக்கு என்ன தொடர்புன்னு இப்படி பேசி வச்சுருக்காங்க. இந்த பாடல் வரிகள் மூலமாக சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு இந்த ரேப்பரை முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். யாரும் அந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சாதின்ற ஒரு கர்மமே கிடையாது. எல்லாருமே இந்திய மக்கள் எல்லாருமே ஒன்று தான். உயர் ஜாதி கீழ் ஜாதிலாம் கிடையாது. மக்களை ஒடுக்கிறத முதல்ல நிறுத்து. மக்களை முதல்ல மக்களாக பாருங்கயா, மனுஷனாக பாரு. விலங்குகளை பார்க்குறத விட கேவலமாக மனுஷங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இப்போ நான் சொன்னால் என்ன இது போல் சொல்லுவீங்களா மக்களே? இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. யார் சொல்லியிருக்கான்றது எப்படி சொல்லியிருக்கான்றதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
சட்டை போடலையா அப்போ தப்பாக தான் இருக்கும். ஓ நமக்கு எதிராக பேசுகிறான் நம்ம சித்தாந்தத்துக்கு அப்போ தப்பான பையன் தான். எப்படி முத்திரையை குத்திடுறது? வர வர நீ ஹீரோவாக இருக்காது, வில்லனா இரு. நீ அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னை பயங்கரமாக தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்ற மனப்பான்மை அதிகரிச்சுட்டு இருக்குல்ல. ஓகே, ஆரம்பத்தில் இந்த வேடனை இடதுசாரிகள் பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஆரம்பத்தில் கேரளாவில் ஆண்டுகிட்டு இருக்கிறது இடதுசாரிகள் தானே. இப்போ என்ன தெரியுமா சினாரியோ? வேடனை அவங்க தான் பயங்கரமாக தூக்கி பிடிக்கிறாங்களே, அதே இடதுசாரிகள் தான். என்ன ப்ரோ இவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவர் கேட்டிங்கன்னா, 2 காரணங்கள். ஏன்னா நம்ம பொதுவாக பேசியாவுமே ஓப்பனா. அதில் ஒன்று, எதிரியோட எதிரி நம்ம நண்பன். ஏன்னா பாஜகவுக்கும் கேரளாவில் ஆண்டுகிட்டு இருக்க கவர்மெண்ட்டுகளில் எவ்வளோ பஞ்சாயத்துகள் போட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாஜக சைடை பேஸ் பண்ணி அந்த பையனை எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா நமக்கு அந்த பையன் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். 2வது, ஓட்டு அரசியல். இது எந்த கட்சியாக இருந்தாலும் பொருந்தும், அது கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்கவங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த பையனுக்கான ஃபேன் பேஸ் எவ்வளோ தெரியுமா இருக்குது. போப்போ அந்த காட்சிலாம் காட்டுறேன், மிரளுவீங்க மக்களே. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தாம் பக்கம் எடுக்கிறதுக்கு கூட கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்க அரசு இந்த பையனுக்கு எவ்வளோ ஆதரவாக தெரிவிக்கலாம். ஏன்னா அரசியல் நீங்கள் வர வரைக்கும் மட்டும் தான் நீங்களாக இருக்க முடியும். உள்ளே வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேர்சட்டைலாக பல முகங்களை மாஸ்க்காக அணிய வேண்டியது இருக்கும். அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே கேரளாவோட கவர்மெண்ட்டு, இவங்களோட 4ஆம் ஆண்டு விழா நடந்துச்சுங்க. இதுக்கு யார் அழைக்கப்பட்டார் தெரியுமா? இந்த ரேப்பர் தான். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னது வேடன் மேலே எண்ணெயை விசாரணைலாம் வேணுமா? சாதி அமைப்பில் ஆழமாக வேரூன்றி இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு யோசிக்க தோணும். உங்களோட சகிப்புத்தன்மை இல்லாத அந்த விஷயம் இருக்குல்ல, இது இப்போ அமலமாயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது வேடனை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க கேரள அரசியை எதிர்க்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. சினாரி அப்படி மாறிடுச்சு. வேடன் கேரள இசை வரலாற்றில் ஒரு புதிய அலைன்னு சொல்கிறாங்க ஆண்டுகிட்டு இருக்க கேரள கவர்மெண்ட்டு. ஒடுக்கப்பட்டோரோட குரலா இந்த பையன் ஒழிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? நாங்கள் நிச்சயமாக வேடன் பக்கம்தான் நிற்போம், அந்த பையனை ஆதரிப்போன்னு இப்படி பகிரங்கமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ப்ரோ ஆரம்பத்துலேருந்து இஷ்யூவை பற்றி மட்டுமே சொல்கிறீங்களே, யார் இந்த பையன் வேடனு, அவரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தமிழர்கள் இதுக்கப்புறம் வேடனை கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. இந்த கான்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேடனோட சாங்ஸ் எது இருக்குன்னு யூடியூப்பில் நீங்களே தேட ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு தமிழ் பீப்புளுக்கு பையன் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாப்பில். அதில் இலங்கை பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிடுவாப்பில். சொல்கிறேன், இவரோட அம்மா இலங்கையோட யாழ்ப்பாணம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க பொழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட திருச்சூர் பகுதி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். அவர் பேர் முரளி. அவரை பற்றி சொல்லணும்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர் தாங்க. ஸோ அந்த இடத்துல பட்டியலின மக்கள் சார்ந்து எவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். எல்லா மாநிலங்களும் இந்த மக்களை இப்படி தான் நடத்துகிறாங்க பல பேரும். ஆனால் அதை சொன்னால் என்ன புலம்பிக்கிட்டு இருக்கு சும்மா அப்படின்னுவாங்க. வழியை இயந்திரவங்க தான் வழியோட அருமை தெரியும், மற்றவங்களாம் சும்மா வெளியே வந்து பார்க்க மட்டும் தான் முடியும். ஸோ 2 பேரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இவரோட அம்மாவும் சரி, இவரோட அப்பாவும் சரி. இந்த 2 பேருக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறவர் தான் நம்ம வேடன். இவரோட ஸ்டேஜ் நேம், ஆர்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேடன். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஹிருந்தாஸ் முரளி. அப்பாவோட பேர் செகண்ட் ஹாஃபில் வந்துடும், முன்னாடி ஹிருந்தாஸ். இதான் அவரோட பெயருங்க. 1994 தான் அவர் பிறகுறாரு. இப்போ வயசு என்ன, அவருக்கு ஒரு 30 இருக்கும், அவ்வளோதான். இந்த பையன் ஸ்கூல் எஜுகேஷனே ஃபுல்லாக முடிக்கலங்க, ட்ராப் அவுட்டு தான். இந்த குடும்பத்தில் வருமெல்லாம் சில காரணங்கள் இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஆனால் அந்த பையனுக்கு இருந்த ஒரு பிரத்யேக திறன் என்னென்னா, நல்லா மீன் பிடிப்பார். ஸோ ஒரு மீன் பிடிக்கிற திறமை இருக்குல்ல, இதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேடன் வேடன் அந்த மலையாள ஸ்லாங்கில் அழைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறும்போதும் இந்த வேடன்ற பேரையே அவர் தன்னோட ஆர்டிஸ்டிக் நேமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரேப் இசையில் செம இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு பையனுக்கு. அதனால் ஸ்பெசிஃபிக்காக மலேசியா பேஸ் பண்ணி உலகம் முழுக்க தமிழ் ரேப் இசையை கொண்டு போனாங்க பாருங்க, ஹிப்ஹாப். நம்ம யோகி என்ன ஞாபகம் இருக்கா? அவரோட பாடல்கள் மூலமாக பயங்கரமாக ஈர்க்கப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் யார் யாரெல்லாம் தமிழை ரேப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க பின்னாடியே போக ஆரம்பித்தார். அது எல்லாத்தையும் தமிழில் இருக்க ரேப் எல்லாத்தையும் மலையாளத்தில் எழுதிட்டு அதை அப்படியே இவரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இப்படி தான் கற்றுக்கிட்டு இந்த பையன் மேலே வந்தாருங்க. ரேப் இசை சார்ந்து சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, ஆனால் தன்னோட தன்னம்பிக்கை மூலமாக மேலே வந்த பையன் தான் இந்த வேடன். ஸோ ரேப் இசையில் ஆனால் அவனை போட ஆரம்பிச்சிட்டாரா. 2019 to 2020 இந்த காலகட்டத்தில் ஒரு இசை வீடியோவை அவர் வெளியிடுறாருங்க. வேறு எதில் வெளியிட முடியும்? யூடியூப் காசு நம்ம கட்டி வெளியிடாத ஒரே பிளாட்ஃபார்மாக அதில் வெளியிடுறாப்புல. அந்த பாட்டு வெளியிடுறப்ப அந்த பையனுக்கு வயசு 25 மட்டும்தான். ஆனால் அந்த வயசில் அந்த பையனோட பாடல் வரிகள் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஏன்ப்பா என்னப்பா ஒரு 90-93 வயசில் ஒரு அனுபவ கேளம், அந்த வயசான ஒருத்தர் தன்னோட அனுபவ வாழ்க்கையை வரிகளாக போட்டு எப்படி இருக்கும், அப்படி இருக்குப்பான்னு எல்லாரும் நினைப்பீங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லுங்க, நானும் அந்த பையனோட அந்த பாடல் வரிகளாம் படித்தேன். அப்படி இருக்க ஒரு வார்த்தைகளும். அந்த பேண்ட் பேக்ட்ராப் பேர் என்ன தெரியுமா? வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். அதாவது
குரல் அற்றவர்களோட குரலா ஒலிக்கிறவன் அர்த்தம். இந்த பாட்டை கேட்ட கேரள மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, தலை டர்ன் ஆகுது, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வேடன்ற பேர் கேரள மக்கள் மத்தியில் பயங்கரமாக பரிச்சயமாகுது. அப்படியே அந்த பாட்டு இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுக்க இந்த இந்தியாவை பேஸ் பண்ண ரேப்பர்ஸ் லிஸ்ட்டில் இந்த பையன் பேர் உள்ள அடிபட ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோ ஒரு மேசிவான க்ரோத் பையனுக்கு. அடுத்தடுத்து பாடல்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டே இருந்தார். ஒன்று ஹிட் அடிக்குது, மில்லியனில் ஓடுது ஒரு பாடல் வியூஸும். மலையாள சினிமா இதை பார்த்துக்கிட்டேன்ட்டு இந்த பையனை நம்ம யூஸ் பண்ண என்ன அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் மலையாள சினிமா சார்ந்த சில பாடல்கள் பாடியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் சொல்கிறதா இருந்தால் இந்த மங்கிமல் பாய்ஸ் இந்த படம் பார்த்துருப்பீங்களா, அதில் ஒரு நல்ல பாடல் ஒன்று வரும் மக்கள். அந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனல் டூலாக அமைஞ்சது அந்த பாடல் தான். அந்த பாட்டே ஃபுல்லாக ரேப்பை பேஸ் பண்ணி வந்திருக்கும். குத்துந்திரம் அந்த பாடலோட பேருங்க. அதை நான் உங்களுக்கு சொன்னால் மட்டும் தெரியாது, இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேட்டிங்களா? அந்த ரேப் போர்ஷனை ஃபுல்லாக பாடினது நம்ம வேடன் தான். சரி, ரைட்டு. வேடனோட மலையாள பாடல்கள் இருக்குல்ல, அதை அப்படியே தமிழை நீங்கள் மொழியாக்கம் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயங்கரமான உணர்ச்சி மிகுதியை கொடுத்துரும். ஆமாப்பா, பையன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுப்பா, ஆமாம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஒரு கலை படைப்புன்றது உங்களை யோசிக்க வைக்கணும், உங்களை முட்டாள்களாக்கக்கூடாது. வித்தியாசம் புரியுதா? இதில் இவரோட பாடல் வரிகள் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சாதிய பாகுபாடு, இதை பற்றி தான் அதிகப்படியான பாடல் வரிகள் இவரோட பாடல்களில். ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து உழைப்பை சுரண்டானுங்களே, அதை பற்றி ஓப்பனாக அடிப்பாப்பில். நிறவெறி, இதெல்லாம் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இங்கேயும் இருக்க தான் செய்யுது. கருப்பாக இருக்கனா இது அதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அது போல வாய்கள் இன்னும் ஓயலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த அடக்குமுறை இருக்குல்ல, இதை அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க காலங்காலமாக, இதை பற்றியும் பாடியிருக்காரு. பழங்குடியின சமூக மக்களோட போராட்டங்கள் இருக்குல்ல, இதை பற்றி வீறு கொண்டு பாடியிருக்காரு. அண்ட் கடைசியாக காடடிப்பு, வனங்களை ஃபுல்லாக அழித்து அங்கே இருக்க வனவாசிகளை ஆதரவற்றவர்களும் அலைய விட்டுட்டு இருக்காங்களே, இதை பற்றியும் பாடியிருக்காரு. இதை பற்றிலாம் பாடுறவங்கள ஹீரோவாக பார்ப்பீங்களா வில்லனாக பார்ப்பீங்களா? நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க, எங்கள் அறிவை கொண்டாடுறோமா? நம்ம ரேப்பர் அறிவு எந்த பாட்டை அவர் வெளியிட்டாலும் பிச்சுக்கிட்டு போகுதா வியூஸ்லான பாட்டு அந்தளவுக்கு இருக்கும். அதுவும் வரிகள் அவ்வளோ ஆழமாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அசல் கோளாறு, ஏன்னா சினிமா முகம் சார்ந்து அந்த பக்கம் போனாலும் இப்போ ஒரு ஸ்டேஜில் ஏறினா கூட சரியான கிளாப்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. இவங்களையெல்லாம் பார்த்து இன்னும் பல பேர் வராங்க, நம்மள ரேப்புக்கு உள்ளே போகலாம்ப்பா அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த ரேப் பாடுற பசங்களாம் பெரும்பாலும் பணக்கார வீட்டில் தான் வரதில்லை, கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திறமை மட்டும்தான். அதை காமிச்சா மட்டும் தான், அது ஹிட்டான மட்டும் தான் பசங்க மேலே வர முடியும். அப்படி கஷ்டப்பட்டு வர்ற பசங்க. ஆனால் அவங்கள சட்டை போடலை பேண்ட்டு போடலன்னு இது போல் களி போட்டுட்ருக்காங்க. இப்போ விடுங்க, 30-40 வருஷம் முன்னாடி உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்க சொல்லுங்கள், அங்கே தெரியும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட்டு. தமிழ்நாட்டில் அறிவை கொண்டாடுறோம்ல, இதே போல் இதே வேலையை கேரளாவில் செஞ்சிட்ருக்க வேடனை கொண்டாடி தான் ஆகணும். கேரளாவில் என்ன தெரியுமா சினாரியோ? அங்கே இருக்க கவர்மெண்ட் இவர் எதிர்க்கலை, அங்கே இருக்க மக்கள் இவர் எதிர்க்கலை. ஆனால் அரசியல் சித்தாந்தன்ற ஒரு புள்ளியில் நின்றுக்கிட்டு மற்ற அரசியல்வாதிகள் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனோட குரல் இருக்குல்ல, அதுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் தெரியுமா? கேரளா விடுங்க, அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஒன்று இருந்துச்சுங்க, அதில் பார்த்தேன். அந்த வீடியோவில் இந்த அமெரிக்கன்ஸ்லாம் என்ன பாடல்னு தெரியல அவங்களுக்கு, ஆனால் அந்த பாட்டுக்கு பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருந்த மலையாள மக்கள்லாம் போயிட்டு, தமிழ் மக்களும் சில பேர் போயிட்டு எங்கள் ஊர் பாடுறது எங்கள் ஊர் பாடுறது அவங்ககிட்ட பெருமையாக சொல்கிறாங்க. அந்த மக்கள்லாம் ரேப் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலாகிச்சு பேச முடியும் வைப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பாடல் வேறு யாரும் கிடையாது, நம்ம வேடனோட தான். அங்கே இருக்கவங்க வைப் ஆகிட்டு இருக்காங்கன்னா இசைக்கு இதுதான் தேவை. மொழி இல்லாமல் எல்லா இடங்களையும் காட்டுற மாதிரி ட்ராவல் பண்ணும். ஆனால் இதை சில பேர் குற்றம் குறை சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு, பயமலை கிடையாது. கேரளாவில் ஏசுதாஸ் அவர்கள் கான்சர்ட் ஒன்று நடந்துச்சுன்னா எவ்வளோ கூட்டம் கூடும், அந்த அளவுக்கு வேடனுக்கு கூட்டம் கூடுதுன்னு சொன்னான். உங்களால் நம்ப முடியுமா மக்களே? அங்கே அப்படியெல்லாம் கதறாங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க சில வீடியோஸில், அவ்வளோ பேரும் மைக்கேல்னு கதறுவாங்க, அழுவாங்க. அவர் ஒரு முறை தொட முடியாத, கிட்ட போயிட்டு ஒரு ஷேக்கன் பண்ண முடியாத, அப்படி தவறு இருப்பாங்க. அது போல் ஃபேன் பேஸ் இவருக்கும் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. உங்களால் நம்ப முடியுதா? சில காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்தது வேடனோட ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான். அவருக்கான ஃபேன்ஸ் இங்கே அவ்வளோ தூரம் ஒரு நாளும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. வேடனோட அற்புதமான வரிகளில் எனக்கு பிடிச்ச சில வரிகளை பற்றி சொல்லணும்னா, வியரவியால் தைக்கப்பட்ட சட்டை, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இந்த வலையில் சிக்கினது மீனா,
அல்லது கடலோட வலைகளை சிக்கினது நானா? இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு வரிகளை சொல்றேன். நான் பாணன் அல்ல, பறையன் அல்ல, புலையன் அல்ல, நீ தம்புரானும் இல்லை, தம்புரானா இருந்தாலும் நீ ஆளு இல்லை. புரியுதா? அதாவது எல்லாரும் ஒன்று. நீ அரசனாவே இருந்தாலும் நீ ஒன்றுமே கிடையாது. எல்லா மனுஷனும் எப்படியோ அதே போல தான் நீயும் நானும் எல்லாருமே. இந்த விஷயத்த, சமத்துவமான இந்த விஷயத்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாரு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அரசியல் கட்சிகளை பகச்சிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் சொல்றீங்க? இந்த பாடல் வரிகளை கேட்டால் நமக்கு கொஞ்சம் ஓகே, ஒரு மாதிரி உணர்ச்சி மிகுதியாக இருக்கும். ஆனால் எல்லா சித்தாந்தம் கொண்டவங்களுக்கும் இது பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் வேடன் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தப்பு இருக்குது. நம்ம அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம சரின்னா சொல்லிடக்கூடாது. நாம் அதையும் கவனிச்சாகணும். அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 28 தர்காரில் நம்ம வேடன் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க போதை தடுப்பு பிரிவு கூட அதை சேர்ந்த அஃபிஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாங்கன்னா, அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இந்த கஞ்சா இருக்குல்ல, இதை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத ஒரு குற்றச்சாட்டுங்க. இதுக்கப்புறம் கேஸ் மேலே போகுது. ஆனால் 6 கிராம் கஞ்சா இருந்ததா ஒரு சந்தேகிக்கப்பட்டிருந்துச்சு. இதை கோர்ட்டில் போயிட்டு அவங்க எவிடன்ஸ்ஃபுல்லாக இதை பெருசாக மாற்ற முடியல. சரி, சந்தேகிக்கப்படுற கஞ்சா அளவு குறைவாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கு ஜாமீனை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் கஞ்சாவில் தைக்கப்பட்ட சட்டைன்னு, இவர் முதல்ல வேர்வையில் தைக்கப்பட்ட சட்டைன்னு பாடல் வரிகளை கொடுத்துருந்தால, அதை இப்படி மாற்றி இவர் யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க இன்னும் அதிகமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் யாராக இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒன்று. இதுக்கு அடுத்த நாள், அதாவது ஏப்ரல் 29 கேரள வனத்துறை களத்தில் இறங்குறாங்க. இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு அவர் கழுத்தில் ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாருங்க. அதில் புலிப்பள்ளி இருந்துச்சுன்னு அவங்க களத்தில் குதிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன லீகல் ஃபார்மாலிட்டியோ அதை சார்ந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வேடன் கோர்ட்டில் சொன்ன விஷயம் எனக்கு கிஃப்டாக வந்ததுங்க. அது இது போல் என் மேலே இருக்க அலாதி அன்பின் காரணமாக கிஃப்ட் கொடுத்தாங்க. அது உண்மையான பல்லுன்னு தெரியாமல் நான் பயன்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாருங்க. இதுக்கப்புறம் என்ன, அவரை திரும்பவும் நிபந்தனை ஜாமீனில் விடுவிச்சாங்க. இப்படி பேக் டு பேக் கேசஸை அவர் மேலே போட்ட விஷயமும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பையன் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிடுவான் தான் பல பேர் நினச்சாங்க. திரும்பவும் தன்னோட இசை பயணத்தை ஸ்டேஜ் மேலே ஏறி ஆரம்பிச்சிட்டாப்ல. இவ்வளோ நடந்து முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் அவருக்கான ஃபேன் பேஸ் குறையும் பார்த்தா குறையல. ஏன்னா அந்த பையன் பேசுறது அந்தளவுக்கு கண்ணியமாக தான் பேசுகிறாப்புல. தவறு எல்லா மனுஷனும் செய்ய தான் செய்வான். எல்லாரும் நம்ம புனிதரெல்லாம் தூக்கி கொண்டாட முடியாது. குற்றம் சொல்கிற இடத்துல நம்ம இருக்கணும் வைங்க, நம்ம பர்சனல் நோண்டி பார்த்தா அவ்வளோ தவறுகள் இருக்கும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை விட்டு ஒருத்தரை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவர் சார்ந்து என்னென்ன விஷயம் அடுக்கி ஹேட்டடை பரப்புறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா வேடன் மாதிரி எப்பயாச்சும் தாங்க சில பேர் சொசைட்டி கிடைப்பாங்க. அவங்களே இது போல் நீங்கள் துரத்தி விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் சாதிய வலையிலேயே பெண்ணி கிடக்க வேண்டியது தான். த பிரியதர்ஷினி பப்ளிக் லைப்ரரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வேடனுக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கான கேஷ் பற்றி அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க. ஏதாவது சாதிச்சதுன்னா அவார்ட்லாம் கொடுக்கணும். இவர் சார்ந்த சாதனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேரிங் த பாலிடிக்ஸ் ஆஃப் த நியூ ஏரா வித் த சொசைட்டி இன் அ கிரியேட்டிவ் மேனர். அதாவது இந்த காலகட்டத்துக்கு அரசியலை பற்றி ஒரு புத்தாக்க சிந்தனையோடு நீ கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கப்பா, நல்ல கான்ட்ரிபியூஷன், இதுக்காக உனக்கு அவார்டு கொடுக்குறதா இந்த வேலிடான ரீசனை சொல்லியே இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா, வர ஜூன் மாதம் 19 இந்த விருது வழங்கும் விழா நடக்க போகுது. இதில் யார் திரும்ப இந்த விருதை கொடுக்க போகிறது, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குல்ல, இதோட சேர்மேனும் எம்பியுமான KC வேணுகோபால் அவர்கள் தான் இந்த விருதை கொடுக்க போகிறாங்க வேடனுக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், இசையை கமர்ஷியலாக பார்க்குற பல பேரும் இங்கே அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வேடன்கள் எப்போவுமே கிடைக்கிறதில்ல, எப்பயாச்சும் தான் கிடைப்பாங்க. பல டிவி நிகழ்ச்சிகளில் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு மியூசிக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ கல்லா கட்டுறாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ரெண்டாவதோடய மக்களுக்கு அதனால ரசனையை கொடுக்குது, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்லலை. ஆனால் அது போல் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஆனால் வேடன் மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வு சார்ந்து பாடுற பாடகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இவங்க அதிகமாக தேவை. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒடுக்கப்பட்ட மக்களோட வழிகளை பாடலை வெளியிட்டால் அதை கூட கேட்கறதுக்கு சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கையை பகிரங்கப்படுத்த பல பேர் ட்ரை பண்ணுறாங்களே வேடனை பேஸ் பண்ணி. வெக்க பண்ண அவங்களாம், ஏன்னா அப்படி ட்ரை பண்ணுறாங்களே அவங்க வாழ்க்கையை தோண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும்.
நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக பொதிச்சு அது ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் அணுகுண்டா வெடிக்கும் பாருங்க, அதுதான் சிறந்த கலை வடிவமே. எந்த அளவுக்கு நீங்கள் இது போல பாடகர்கள் சார்ந்து கலைஞர்கள் சார்ந்து நிறைய ப்ரெஷர்ஸை கொடுத்துட்டு இருக்கீங்களோ, இதுக்கப்புறம் இது பெருசாக மாறதான் வாய்ப்பு இருக்குது அவுட்புட்டு. இது தெரியாமல் பல பேர் விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை கடைசி அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ மேல் ஜாதி ஓகே உன்னை நான் மதிக்கிறேன், நீ கீழ் ஜாதி உன்னை நான் மிதிக்கிறேன் இப்படின்னு மனுஷங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை பார்த்துட்டு இருக்க பல பேர் இருக்கானுங்களே, அவங்கள விட என்னோட நாய் இருக்குல்ல, அந்த நாயை நானும் ஒன்று தான், எல்லாம் ஒரே உயிர் தான் அப்படின்னு பார்க்குற வேடன் எவ்வளவோ சிறந்த நபர்னு சொல்லலாம். அவரோட அந்த நேம் கார்டு லோகோ பார்த்துருக்கீங்களா வேடன், அதில் ஒரு எழுத்துக்கு அவர் நாயோட வடிவத்தை பயன்படுத்தியிருப்பாப்புல. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாகுங்க அது, கிட்டத்தட்ட அவரோட பையன் மாதிரி சொல்லுவாப்புல. இந்த அளவுக்கு எல்லா உயிரும் ஈக்குவலாக பார்க்குற ஆள். ஆனால் அவரை பற்றி நாங்கள் சித்தாந்த ரீதியாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு பல பேர் தாக்கி பேசுகிறாங்களே, அதெல்லாம் தவறான விஷயங்க. வேடனை பற்றி என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பட்டதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.